வாழ்க வளமுடன். இயற்கை நியதி ஜலபாக்கம் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு வயசு சொல்லிட்டல சாப்பாடு ஊட்டுறது எப்படின்ட்டு. இப்போ தான் குழந்தைங்களுக்கு உறவு முறை கற்றுக் கொடுக்கணும். எப்படி நம்ம தாத்தா இருப்பாங்க, அம்மாவோட அப்பா இருப்பாங்க, அப்பாவோட அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த காலத்தில் பெண்கள் தான் எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. முதல்ல கொஞ்சம் அதை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வேணான்னு சொல்ல. ஃபஸ்ட்டு அப்பாவோட அப்பா பாட்டி, அப்பாவோட அப்பா அம்மா இருப்பாங்களே அவங்க காட்டி இதுதான் தாத்தா, இது பாட்டி, அப்புறம் கூட பிறந்து இருப்பாங்கள்ல சித்தப்பா, அத்தை அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு தான் அதில் டைரெக்ஷன் பார்க்கணும். அவர் நல்லா கவனித்து அவங்கள கூப்பிடணும்னு தோணும். சரிங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, எங்களுக்கு யாருமே இல்லையே உறவு, சித்தப்பா இல்லை, இது இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுக்கும் சொல்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கள, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்களெலாம் சொல்லுங்கள் இது மாமா அப்படின்னுங்க. சரி, இவங்களோட பங்காளி யாராவது இருப்பாங்களா, அவங்க வரும்போது இது பெரியப்பா, இது பெரியம்மா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு போனால் எல்லா உறவு முறையும் அதுங்களுக்கு காட்டுங்க, சொல்லுங்கள். ஏன்னா அப்போ பதியிறது தான். நீங்கள் பெருசாக சொல்லி அதுங்க கேட்காதுங்க போமா அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் முதல் உறவு முறையை கரெக்டாக சொல்லுங்கள். அப்புறம் அவங்க சைடு முடிஞ்சோடனே உங்கள் சைடுக்கு வாங்க. இது அம்மாவோட அம்மா, அம்மம்மான்னு சொல்லிங்களா, சொல்லிக் கொடுங்க. ஆனால் எதையும் தயவு செய்து இங்கிலீஷ்லேயே சொல்லிடாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம தமிழுக்கு நாம்ளே இதுவாக இருக்கக்கூடாது. அதனால் தமிழ்லேயே சொல்லுங்கள். அம்மாவோட அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களோட கூட பிறந்த சகோதரி இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு சித்தி, பெரியவங்களாக இருந்தால் பெரியம்மா. ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அந்த காலத்தில் எது குழந்தைகிட்டாங்கன்னா உறவு முறை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அவங்க 2 நிமிஷம் அம்மா விட்டு வர்றதுக்கு. இப்போ நீங்கள் என்னடானா யார்கிட்டையாவது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு போகிறீங்க. அது மாதிரிலாம் தயவுசெய்து முதல் எல்லார்கிட்டையும் பழக விடுங்க. அந்த இவங்க வந்தால் எது திட்டுவாங்க, அந்த பயம்லாம் எதுவுமே இருக்காது. பயம் எல்லாத்துக்கு தான் வெளியில் எட்டு போய் யார் என்ன பண்ணுறாங்கன்னு அது கவனிக்கும். கவனிச்சதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும். அப்போ யார்கிட்ட பார்த்தாலும் கூப்பிட்டோன்னே போவோம்ல, ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சிடல. அவங்க தாத்தா கூப்பிட்டாலும் போவோம், பாட்டி கூப்பிட்டாலும் போவோம், உங்கள் உறவில் கூப்பிட்டாலும் போவோம். அது மாதிரி அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக இருக்கலாம் கொஞ்சம் நேரம் குழந்தைய விட்டுட்டு. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, நீங்கள் ஃப்ரீ கேஜி விடுறீங்களே, அப்போ இப்போ நீங்கள் எப்போ எல்லோரும் உறவு காய்ச்சி 1 மணி நேரம் அவங்ககிட்ட விட்டு விட்டு பழக்கம் பண்ண, அப்போ உங்களை விட்டு இருக்கும் அந்த ஒரு இது வந்துடும். அம்மா விட்டு இருக்கலான்றது. அது ஸ்கூலுக்கு போனோடனே அந்த ஃப்ரீ கேஜியில் போயிட்டு இது உன் ஃப்ரெண்டு, இது உங்கள் டீச்சர், இது உங்கள் ஆயா, அவங்களே சொல்லணும். நீங்கள் டீச்சரும் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் சொல்லக்கூடாது. அந்த ஆயாவும் தானே எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதனால் அது ஆயா அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா யார், ஆயா அப்படின்னு சொன்னான். டீச்சர் காமிச்சு இவங்க டீச்சர் அப்படின்னா போய்ட்டு ஒரு அப்போ உங்களை நீங்கள் விட்டுட்டு வந்தால் கூட அழாது. ஏன்னா நீங்கள் இங்கே பழக்கம் பண்ணிட்டீங்கள. நான் எங்கள் சொந்தமே யாரும் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டாவது இருப்பாங்கள்ல. சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல, அங்கே கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் வேலைக்கு பாருங்கள், என்னால் அதெல்லாம் முடியாதுன்னா நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி உனக்கு இன்றைக்கி யார் பார்த்த, ஸ்கூலில் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கேளுங்க. அது எது சொல்லுதுன்னு அதை மட்டும் கவனித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது டைரெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதை மட்டும் பார்த்து அதன்படி நடந்துக்குங்க. நீங்கள் இந்த குழந்தை இதை பார்த்துருக்கா, இது தப்பு ரைட்டுன்ட்டு அதுக்கு தெரியாது. நீங்கள் தான் ஒரு நாள் போடும்போது மறுநாள் 2 நாள் பொறுத்து பேசும்போது கூட இது சரியில்லை, தப்புன்னு சொல்லாது, சரியில்லை, அடுத்தது இது மாதிரி சொல்லணும், பேசணும், இது பண்ணக்கூடாது, அவனை அடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி வளர எந்த இதுவும் உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்க, மற்றவங்களும் இந்த குழந்தைய பார்த்து அதுங்களை நல்லா இவனோட ஈர்ப்பில் அது வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அது மாதிரி வளர்த்துருங்க. அன்பை காட்டுங்க, அறிவை காட்டுங்க. என்ன எல்லா இதுவும் விளையாட்டு பொருள் வாங்கி போட்டு அவன் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அதை கவனிங்க. அதுதான் மெயின். அவனுக்கு அப்போ அந்த துறையில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ படிக்கும்போது அவனே எது கேட்டாலும் நீங்கள் ஓகே சொல்லலாம். குழந்தைல இதெல்லாம் ஆடினா கரெக்ட், அதில் தான் அவனோட டைரெக்ஷன் இது அப்படின்னு உங்களுக்கு வரும். அவனோட ஈர்ப்பு 2 ஒன்றா ஜாயின் ஆகும். அப்போ 2 பேருக்கு ப்ராப்ளம் இருக்காதுல்ல.
அவன் போக்குலேயே நம்ம போகலாமா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.